ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிகழ்காலம். அதாவது பழச நினச்சி பார்க்காம, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்காம, ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதோ அதை சரியாக வாழ்ந்துட்டோம்னா, நமக்கு அதுக்கான பலனை நல்லாவே அனுபவிக்கலாம். அது பற்றின குட்டி கதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். சரியான திட்டமிடுதல் எதுவும் பண்ணாமல் வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டு கூட இருந்தவங்க எல்லாருமே அவர் மேலே பழிய போட்டு எல்லாமே நஷ்டத்தில் முடிஞ்சிருச்சு. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கும் போக முடியாமல் மன உளைச்சலில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஆத்தங்கரைக்கு வந்து உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கிறப்ப அவரையே அறியாமல் அந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை நினச்சி நினச்சி ஆத்தோரமாக இருக்கிற மணலில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா ஆற்றுல போட்டுக்கிட்டே அதை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அப்படியே இரவு போகுது, விடிய காலம் வருது. அது வரைக்குமே இருக்கிற கல்லையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கிட்டே மன உளைச்சலில் உட்காந்துருக்காரு. கடைசியாக பார்க்குறப்ப தான் தெரியுது, ஒரே ஒரு கல் மட்டும் கையில் தென்படுது. அது என்னன்னு பார்த்தா வைரக்கல். ரொம்ப பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. அப்போ தான் அவனுக்கு தெரியுது, அப்போ வைரக்கல்லையே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு முன்னாடி நாள் தான் போலீஸுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு கொள்ளையர் கூட்டம் வந்து அந்த வைரக்கல்ல மணல் கற்களோட புதைச்சி மறைச்சி வச்சுருக்கிறது அவருக்கு தெரியல. அது தெரியாமல் ஆழ்ந்த சிந்தனையில் பழச நினச்சிட்டு ஃப்யூச்சர் என்ன ஆகுமோங்கிறத யோசிச்சுக்கிட்டு ப்ரெசண்ட்டில் நடக்கிறத கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாரு. கடைசியாக ஒரே ஒரு வைரக்கல் மட்டும்தான் அவர் கைக்கு கிடைக்கிது. இதுலேருந்து என்ன தெரிய வருது, நடந்து போன விஷயத்த மறந்துட்டு ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படிங்கிறதையும் யோசிக்காமல் நிகழ்காலத்தில் என்ன நடக்கணுமோ அதை கரெக்டாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம செயல்படுத்தினோம்னா நம்ம கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே நம்ம கைக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு கதையில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.